நம்ம இன்னைக்கு பிரெட் பேடா பண்ணலாம். நல்லா ஒரு மில்க் ஸ்வீட்டு. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 6 பிரெட்டு, சின்ன சின்ன பிரெட், மில்க் பிரெட் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் போல் மில்க், 1/2 கப்புக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். 4லேருந்து 5 டீஸ்பூன் போல் சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய், மேலே வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து பிஸ்தா எடுத்திருக்கேன். பிஸ்தா இல்லை பாதாம், ரெண்டில் உங்ககிட்ட எது இருக்கோ அந்த சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் பாத்திரத்தில் நெய் விட்டுருக்கேன். நெய் கொஞ்சமாக சூடானோடனே முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுக்க பிரெட் க்ரம்ஸை இதில் போட்டு வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்படி கைவிடாமல் நம்ம அதை வந்து கிளறி விட்டுக்கலாம். அப்போ கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இது கலர் லைட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். பிரெட் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு இதில் பால் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட பால் காய்ச்சினது காய்ச்சாதது 2 ஸ்டேஜில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக காய்ச்சி இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற 1/4 கப் சர்க்கரை, இது வந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை இலக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 கப் பாலுக்கு நீங்கள் 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா இன்னும் அந்த இதோட ஈரப்பதம்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நம்ம பேடா பிடிக்கிற மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து கிளறி விடலாம். இது கொஞ்சம் இறுக ஆரம்பிக்குது. நான் இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக பிரெட் இருந்ததுன்னா நம்ம பிரெட் அல்வா பண்ண ட்ரை பண்ணுவோம். இது மாதிரி பேடா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ முன்னாடியே நீங்கள் செஞ்சு வைக்கிறதா இருந்தால் கூட இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா திக்காகி இந்த பேடாவோட மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல மில்க் ஸ்வீட் வீட்டிலே பண்ண முடியும். இது இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். கை பிடிக்கிற பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை பேடா மாதிரி உருட்டிக்கலாம். இப்போது மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டுட்டு கையில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இதை எடுத்து சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். இது மாதிரி நடுவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேஷன்ஸ் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க.